எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு நவராத்திரி விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். முதல்ல நடுநாயகமா நாங்க கலசம் வச்சிருக்கோம். கலசத்துக்கு கீழே விநாயகரையும் 2 பக்கம் பாவை விளக்கையும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேல நடுநாயகமா ராஜராஜேஸ்வரியும், அவங்களோட வலது பக்கத்துல சரஸ்வதியும், இடது பக்கத்துல மகாலட்சுமியையும் வச்சிருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா நவதுர்காக்களையும், அப்புறம் மரப்பாச்சி பொம்மை, கருடாழ்வார், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரும் எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் ஐயப்பன் வச்சிருக்கோம். நாங்க மேல 5வது படியில நடுநாயகமா சிவ குடும்பத்தை வச்சிருக்கோம். சிவபெருமான், அதுக்கப்புறம் பிரியாவிடை, கந்தர் வச்சிருக்கோம். சோமாஸ்கந்த மூர்த்திகளா அங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சிவனோட வலது பக்கம் விநாயக பெருமானையும், இடது பக்கம் முருகனையும், அப்புறம் 2 பூதகணங்களையும் வச்சிருக்கோம். ஸோ சிவனுடைய அந்த குடும்பம் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் வலது பக்கம் நடுநாயகமா கற்பகாம்பாளையும், அவங்களோட வலது பக்கத்துல அன்னபூரணி, அதுக்கப்புறம் காயத்ரி, அதுக்கப்புறம் விசாலாட்சி, அப்புறம் இந்த சைடுல விஷ்ணு துர்கை, சோடசி, நடுல அஷ்டதசபுஜ துர்கை, அதுக்கப்புறம் வாராகி வச்சிருக்கோம். அடுத்து 4வது படியில பால திரிபுர சுந்தரி, அதுக்கப்புறம் மூகாம்பிகை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தாளப்பருவ மீனாட்சி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை சமேத, அப்புறம் மதுரையில் நடக்கிற மீனாட்சி சிவபூஜை. நடுநாயகமா ராவண பர்வதத்தை வச்சிருக்கோம். அப்புறம் அவரோட வலது பக்கம் சங்கர நாராயணரையும், இடது பக்கம் அர்த்தநாரீஸ்வரரையும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அண்ணாமலை, உண்ணாமலை அம்மன் அவங்களுடைய சிலைகளை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் விநாயக பெருமான், அப்புறம் காமாட்சி, அப்புறம் சோட்டானிக்கரை பகவதி, அதுக்கப்புறம் ராஜ மாதங்கி வச்சிருக்கோம். ஸோ இந்த படியில பாத்தீங்கன்னா கேரளாவுடைய மெயின் தெய்வமும் கர்நாடகாவுடைய மெயின் தெய்வத்தையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து 3வது படியில முப்பெரும் தேவியர் அப்படின்ற கான்செப்ட்ல வச்சிருக்கோம். ஸோ முதல்ல மகாலட்சுமி, அவங்களுக்கு கீழே அஷ்டலட்சுமிகளை வச்சிருக்கோம். அஷ்டலட்சுமினாலே யானை இருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக யானையை 2 பக்கம் வச்சிருக்கோம். மீனாட்சி வச்சிருக்கோம். மீனாட்சிக்கு பக்கத்துல திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியையும் வச்சிருக்கோம். நடுநாயகமா துர்கையையும் அஷ்ட மாரிகளையும் வச்சிருக்கோம். அது பக்கத்துல கன்னியாகுமரி அவங்களையும் வச்சிருக்கோம். அவங்க பக்கத்துல ஆண்டாளை வச்சிருக்கோம். ஆண்டாளு கீழே 2 யானைகளை வச்சு கொஞ்சம் அலங்காரப்படுத்தியிருக்கோம். அவங்க பக்கத்துல சரஸ்வதி, அப்புறம் அவங்களுக்கு கீழே அஷ்ட சரஸ்வதியையும் வச்சிருக்கோம். ஸோ இந்த 3வது படியில முப்பெரும் தேவியரையும் அவங்களுடைய 8 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வருட கொலு தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருவருள் பெற்ற அடியார்கள் அப்படின்ற தலைப்புல கொலு வச்சிருக்கோம். ஸோ அதுல முதலாவதாக சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அருள் பண்ண அந்த ஒரு செட்டை இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு பக்கத்துல பகீரதன் பிரயத்தனம் சொல்லக்கூடிய சிவபெருமான் பகீரதனுக்கு கங்கையை கொண்டு வந்த அந்த ஒரு செட்டப்பை பக்கத்துல வச்சிருக்கோம். அதுக்கடுத்து கம்பாநதி காமாட்சிக்கு சிவபெருமான் அருளிய அந்த ஒரு சின்ன செட்டை வச்சிருக்கோம். அவங்களுக்கு பக்கத்துல லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் சிவபெருமான் அருளிய அந்த ஒரு செட்டை வச்சிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்ற அந்த ஒரு கான்செப்டுக்காக முருகப்பெருமான் ஔவையாருக்கு அருளிய அந்த ஒரு காட்சியை காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ நடுநாயகமா இங்கேயும் சிவ குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நால்வர் சைவ சமயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணதுனால அவங்கள அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கீழே சப்த மாதர்களையும் வச்சிருக்கோம். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி எல்லாத்தையும் அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததா கண்ணப்ப நாயனருக்கு அருளிய அந்த ஒரு கான்செப்டை காட்சி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மலையத்வஜனுக்கும் காஞ்சன மாலைக்கும் மீனாட்சி குழந்தையா தோன்றிய அந்த ஒரு சீனை காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்து அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருளிய அந்த ஒரு காட்சியையும் வச்சிருக்கோம். அதுக்கடுத்து குமரகுருபரருக்கு மீனாட்சி முத்துமாலை, அதாவது குமரகுருபரர் பிள்ளை தமிழ் பாடின உடனே திருமலை நாயக்கர் கழுத்துல இருந்த முத்துமாலை எடுத்து குமரகுருபருக்கு போட்ட அந்த ஒரு அருளல் காட்சியை வச்சிருக்கோம். அவங்களுக்கு பக்கத்துல குழந்தை ஆனந்தருக்கு மீனாட்சி அருள் பண்ணியதையும் காட்சிப்படுத்தியிருக்கோம். அடுத்து குகனுக்கு ராமபிரான் அருள் பண்ணிய அந்த குகன் ஓட காட்சி அதை வச்சிருக்கோம். அவருக்கு அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்காக விஸ்வரூபம் கொடுத்து அருள் பண்ண காட்சியை இங்க வச்சிருக்கோம்.
அதுக்கடுத்து ஆதிசங்கரர் கனகதார ஸ்தோத்திரத்தை பாடின உடனே மகாலட்சுமி அருள் செஞ்ச அந்த ஒரு காட்சியை காட்சிப்படுத்தியிருக்கோம். ராகவேந்திரருக்கு கிருஷ்ணன் அருள் பண்ணியதை காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சிதம்பர கஷேத்திரத்துல ஆனந்த தாண்டவம் ஆடிய சிவபெருமான் யாருக்காக வியாக்கரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் அருள் பண்ணிய அந்த ஒரு காட்சியையும் இங்க காட்சிப்படுத்தியிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம உத்தரகோசை மங்கையில உள்ள மரகத நடராஜர் வந்து பார்வதிக்கு உபதேசம் பண்ணி அந்த அருளல் காட்சியை இங்க வந்து வச்சிருக்கோம், நடுநாயகமா வச்சிருக்கோம். அப்புறம் மதுரை மக்களுக்காக மீனாட்சி வந்து பட்டத்து அரசியா பொறுப்பேற்றதையும் இங்க காட்சிப்படுத்திருக்கோம். ஸ்ரீரங்கத்துல நம்மாழ்வாருக்கு பெருமாள் வந்து மோட்சம் கொடுத்ததை வந்து அருளல் காட்சியா இங்க வச்சிருக்கோம். தியாகராஜருக்கு வந்து ராம பரிவார் வந்து காட்சி அளிச்சதையும் இங்க வந்து செட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு பக்கத்துல கஜேந்திர மோட்சம் அந்த ஒரு காட்சியையும் இங்க வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துல கிருஷ்ணர் வந்து சூர்தாசருக்காக அந்த பாட்டை லயிச்சு கேட்கிற மாதிரி ஒரு செட்டப்பையும் அங்க வந்து வச்சிருக்கோம். இறுதியாக திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிய அந்த ஒரு காட்சி, சீர்காழி கஷேத்திரத்தில் நடந்த அந்த ஒரு காட்சியை வந்து இங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். சிவபெருமான் பார்வதி அவங்க வந்து திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்குற மாதிரி, பின்னாடி சிவபெருமானுக்கு பின்னாடி வந்து ஒரு நந்தியையும் வச்சிருக்கோம். இந்த சைட்ல வந்து ஃபுல்லா கண்ணன் ரிலேட்டடான பொம்மைகள்லாம் வச்சிருக்கோம். கண்ணனும் ராதையும் இருக்கிற மாதிரி சந்தான கோபால கிருஷ்ணர், அதுக்கப்புறம் மோகினி கிருஷ்ணர், அப்புறம் ராதையும் கிருஷ்ணரும் மாலை மாத்துற மாதிரி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிருஷ்ணர் சின்ன சைஸ்ல வச்சிருக்கோம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் தவக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போஸ் கொடுப்பாங்க பிள்ளைங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் வச்சிருக்கோம். பஞ்சமுக ஆஞ்சநேயர், அப்புறம் கிருஷ்ணர் வதம் பண்ற அந்த காட்சி வச்சிருக்கோம். நடுநாயகமா வந்து திருநாமமும் அதை வந்து பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் வணங்குற மாதிரியும் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். அவங்களோட வலது பகுதியில வந்து ராமானுஜரை, இடது பகுதியில குருமார்களா சுகபிரம்மரை வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு கிருஷ்ணர் செட்டு அப்படின்றதுனால ஒரு ஃபேமிலி பொம்மையா அப்பா பையன் அம்மா பையன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க பொம்மைகளையும் வச்சிருக்கோம். அடுத்தபடியில வந்து குழந்தைக்கு பால் ஊற்ற ஒரு பொம்மையும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பெட் கிருஷ்ணர்னு செல்லமா சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ணர் குழந்தை வந்து ஒரு பக்கம் அப்படி சைடா படுத்திருக்க மாதிரி ஒரு காட்சி. அப்புறம் வெண்ணெய் வந்து பானையிலிருந்து எடுக்கிற ஒரு காட்சி. அதுக்கப்புறம் நடுநாயகமா வெண்ணெய் தாலி கிருஷ்ணர், அப்புறம் கிருஷ்ணர்னாலே ஆண்டாள் பக்கத்துல, ஸோ அதை செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆளிலை கிருஷ்ணர், தவழ்ற கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வந்து உரல்ல கட்டி போட்ட கிருஷ்ணர்னு வச்சு பசுமாடெல்லாம் வச்சு அங்க ஒரு சின்னதா ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கீழே வந்து துளசி கல்யாணம், அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து சக்கரத்தாழ்வார், இடது பக்கம் லட்சுமி காயத்ரி வரை செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து மாப்பிள்ளை கிருஷ்ணரும் அவங்களுக்கு கீழே வந்து பூரி ஜெகநாதர் செட்டு, அதையும் கொஞ்சம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் தாத்தா பாட்டி வந்து பலசருக்கு ஜாமா, அதுக்கப்புறம் பண்ட பாத்திரம்லாம் சேல் பண்ற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி, அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல வந்து சிவபெருமான் பார்வதி, அதுக்கப்புறம் சரபேஸ்வரரையும் வச்சிருக்கோம். அப்புறம் டெக்கரேட் பண்றதுக்காக 2 பக்கங்களும் ஒரு பெரிய அன்னமும் குத்து விளக்கையும் வச்சு ஃபைனலா மூலஸ்தான காமாட்சி மாதிரி ஒரு தீம் ஒன்று வச்சிருக்கோம். அதாவது கருவறையில காமாட்சி எப்படி இருப்பாங்களோ ட்ரை பண்ணிருக்கோம். அந்த மாதிரி காமாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணி குத்து விளக்கெல்லாம் வச்சு அங்க ஒரு செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வருட நவராத்திரி கொலுவை வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். அடுத்த வருஷ கொலுவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.